ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ளே ஸ்டேஷன் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி Feb 2 வந்து இந்தியாவில் லான்ச் ஆகுது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து நான் லாஸ்ட் மந்த் 12th அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நான் ப்ரீ புக்கிங் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி கால் பண்ணி வந்து கன்சோலை வந்து கலெக்ட் பண்ணிக்க சொன்னாங்க. ஸோ நான் காலையிலேயே வந்து கிளம்பி போயிருந்தேன். ஸோ அங்கேருந்து ஃபைனலாக வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ பார்ப்போம் நம்ம பாக்ஸில் என்ன இருக்குதுன்னுட்டு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா PS5 ப்ளே ஸ்டேஷன். ஸோ அவங்களோட லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சது தான். ஸோ 8K வரைக்கும் சப்போர்ட் பண்ணும், 4K 120 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும், அண்ட் HDR. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோனி சைடுலேருந்து 1 year வாரண்ட்டி வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கன்சோல் அண்டு கண்ட்ரோலர் பிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா ப்ளே லைக் நெவர் பிஃபோர். ஸோ வந்து அது அவங்களோட ஒரு ஸ்லோகன் மாதிரி, ப்ளே ஸ்டேஷனோட ஸ்லோகன் மாதிரி. ஸோ வந்து கன்சோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டன்னிங் கேம்ஸ், லைட்னிங் ஸ்பீட், அந்த மாதிரி இந்த கன்சோலை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே தெரிஞ்சது 825 GB இன்டர்னல் மெமரி வந்து 825 GB சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் இதை வந்து கம்மியான மெமரி ஸ்டோரேஜ் தான் சொல்கிறாங்க. பட் பார்ப்போம். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் லோகோ அண்ட் மாடல் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா சோனி ப்ளே ஸ்டேஷன் கன்சோல் இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரோலர் லோகோ இருக்குது. ஸோ பாக்ஸ் வெளியே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ வாங்க நம்ம உள்ளே அன்பாக்சிங் பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ கன்சோல் உள்ளே எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வெளில ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ உள்ளேயும் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா வெளில ஒரு பாக்ஸ் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷனோட லோகோ இருக்குது. ஸோ மற்றபடி பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை. ஸோ எல்லா சைடுமே ப்ளைனாக தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் எந்த சைடும் எதுவுமே இல்லை. ஸோ ப்ளைனாக தான் இருக்குது. ஸோ இங்கே மட்டும் வந்து ப்ளே ஸ்டேஷன் லோகோ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுவே சிம்பிளாக அழகாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னா நம்ம உள்ளே வந்து வேறு எதுவும் இல்லை. ஆக்சுவலாக உள்ளே இருக்குது சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்தியா Day 1 PS கன்சியூமர். ஸோ சர்டிஃபிகேட் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டேஷன்லேருந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் பார்த்த எந்த ஒரு வீடியோலையும் யாரும் இது இருக்க மாதிரி சொல்லலை. ஆக்சுவலாக இது புதுசாக இருக்குது. புதுசாக நானும் பார்க்குறேன். சர்டிஃபிகேட் ஆஃப் ஓனர்ஷிப் நல்லா இருக்குது. ஸோ அடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். டெமோ சர்வீஸ் கூப்பன், வாரண்ட்டி கார்டு எல்லாமே இருக்குது. ஓகே, இது என்னென்னு நம்ம அப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த கன்சோலில் வேறு எதுவும் இல்லை. இது ஓரமாக வச்சுருவோம். ஸோ சர்டிஃபிகேட் ஆஃப் ஓனர்ஷிப். ஸோ ஃபைனலாக நம்ம கன்சோல் இது உள்ளே இருக்குது. பார்ப்போம். பார்த்திங்கன்னா உண்மையிலே கொஞ்சம் நர்வஸாகவும் ஆர்வமாகவும் இருக்குது. ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப நாள் ட்ரீம் வந்து நிறைவேறிட்டுன்னு தான் சொல்லணும். இது வாங்கணும், இது பார்க்கணும், விளையாடணுன்னுட்டு ஆக்சுவலாக PS2, 3, 4லேருந்தே நமக்கு அந்த ஆசை இருக்குது எப்பயுமே. ஸோ வந்து இப்போ தான் வாங்கியிருக்கோம். பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல்ஸ். ஸோ எப்படிலாம் ஸ்டார்ட் அப் கைடு அண்ட் யூசர் மேனுவல்ஸ் எல்லாமே இருக்குது. சேஃப்டி கைடு எல்லாமே இருக்குது. ஸோ இது அப்புறமா பார்ப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்மளோட ஆள் இருக்கார். கண்ட்ரோலர், டுயல் சென்ஸ் கண்ட்ரோலர். ஆக்சுவலாக வெயிட்டாக இருக்குது. ஸோ உண்மையை சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி நான் PS4 கண்ட்ரோலரும் கையில் எடுத்ததில்லை, PS3 எடுத்ததில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். PS5 வெயிட்டாக நல்லா இருக்குது. உண்மையிலேயே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சும்மா PS பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கே வந்து லைட் எரிஞ்சுது. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னு தெரியல. ஓகே, கண்ட்ரோலர் எல்லாம் நல்லா இருக்கு. பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் கேபிள் ஒன்று இருக்குது. ஸோ நம்மளோட இன்னொரு தலை ஸ்டாண்ட். நம்ம கன்சோலுக்கு இது எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கன்சோல் நமக்கு சேஃப்டியாக வந்து லாங் லைஃப் வரணும் அப்படின்னா ஸோ அந்த ஸ்டாண்ட் இருக்கணும். ஸோ அந்த ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம்
பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்சோலுக்கும் டிவிக்கும் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கான HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாய்ஸ்டிக்கோட சார்ஜிங் ஒரு C டைப் சார்ஜர், ஸோ USB சார்ஜர் C டைப். ஸோ வந்து 4 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து உள்ளே இருக்காது மெயின் கலர். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ உள்ளே இருக்காங்க, வெளில எடுக்க போகிறோம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நல்லா சேஃபாக இருக்கணும் அப்படின்ட்டு நல்லா கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி பார்த்தாலே நமக்கு அந்த லோகோ தெரியுது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என்னால் வெயிட் பண்ணவே முடியல இதுக்கப்புறம். ஸோ அண்ட் ஃபைனலி நம்மளோட கன்சோல் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். உண்மையாக பார்த்தீங்கன்னா நல்ல டிசைன் நல்லா இருக்குது, நல்லா ப்ளைனாக ஒரு மெட்டாலிக் பிளாக் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே ஒரு 2 பட்டன் இருக்குது. ஸோ நம்ம பார்த்துருப்போம், ஒன்று வந்து CD eject பட்டன் அண்ட் பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன். அப்புறம் பார்த்தீங்கன்னா PS லோகோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா PS லோகோ இருக்குது. ஸோ அந்த பாக்ஸ் மாதிரி தான். ஸோ எல்லாமே பிளைன் ஒயிட்டாக கொடுத்துட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் லோகோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கேபிள் இன்செர்ட் பண்ணுறதுக்கான போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ கன்சோல், joystick, stand, so power cable, HDMI cable and USB-C type port. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் ஓனர்ஷிப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை டிவியில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். பார்த்திங்கன்னா வந்து பவர் ஆன் பண்ண போகிறோம். பவர் ஆன் பண்ணிட்டோம். பவர் ஆன் பண்ணோன்னே கிளிக் அப்படின்ற ஒரு சவுண்ட் வந்தது. ஸோ வந்து ப்ளூ கலர் லைட் எரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே ஸ்டேஷன் நமக்கு அந்த இடத்துல வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் வந்து நல்லா இருக்குது. ஸோ வந்து இப்போ ஜாய்ஸ்டிக்கை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணோம். அது வந்து பிரச்சனை இல்லை, நான் எடிட் பண்ணிட்டேன் சரியா. ஸோ வந்து ஜாய்ஸ்டிக் கேபிள், மீனிங் அப்படியே பிடிங்க. ஸோ C டைப்பை வந்து நம்ம வந்து ஜாய்ஸ்டிக்கில் என்டர் பண்ணோம். ஸோ இதோட இன்னொரு பார்ட்டை வந்து நம்ம Connect your controller to the console with the USB cable and press the PS button. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு Connect your controller to the console with the USB cable and press the PS button. ஸோ Connect your controller to the console with the USB cable நம்ம and press கண்ட்ரோலர் the வந்து PS கனெக்ட் பண்ண button. சொல்லினே இருக்காங்க. Connect your controller to the console with the USB cable and press the PS button. ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து Connect இதில் your பார்த்தீங்கன்னா வந்து controller to the console ஆரஞ்சு with the கலர் USB லைட் எரியுது. cable and press the உங்களுக்கு PS தெரியும் நினைக்கிறேன், button. கன்சோலில் கனெக்ட் பண்ண ஆரஞ்சு கலர் லைட் எரியுது. Connect your controller to the So, console light off with the ஆகுது. USB cable and press the PS ஸோ button. ஆஃப் ஆகி வந்து லைட் எரியுது. Connect your controller first to the time வந்து console நம்ம with the USB connect பண்ண cable போறோம். and press the PS button. ஸோ பட்டன் PS பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே Select your பார்த்தீங்கன்னா language. ப்ளூ கலர் லைட் English, எரியுது. United Kingdom. Press the cross button to select and the circle button to go back. The cross button is on the bottom, far right of the controller and the circle button is on the far right. English. English, United Kingdom. English. ஸோ வந்து English, UK United இங்கிலீஷ் UK Kingdom. தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். Button. Continue with the screen reader turned on. Continue. Button. Press cross to select. No. Continue. Please wait. Set up internet connection. ஸோ இன்டர்நெட், ஸோ கனெக்டிங் டு தி ஆக்சஸ் பாயிண்ட். ஸோ கனெக்டிங் டு தி இன்டர்நெட்.
added to downloads. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்க்ரீன் சைஸ் எல்லாமே வந்து பண்ண சொல்லுவோம். ஸோ நமக்கு எப்படி வேணும் ஸ்க்ரீன் சைஸ் அப்படின்ட்டு. ஸோ வந்து ஃபுல் ஹெச்டி அப்படின்றதுனால நமக்கு வந்து ஓகே இது ஓகேவா இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்டிஆர் வந்து ஸோ எல்லாம் வந்து ஹெச்டிஆர் செட்டிங்ஸ். கண்டினியூ வித்தவுட் டிஸ்க். நான் வந்து இப்போ டிஸ்க் இருக்குது என்கிட்ட, பட் ஆனால் வந்து நான் டிஸ்க் போட விரும்பலை. ஸோ வந்து லோ பவர் மோடு இது எல்லாமே வந்து பவர் ரெஸ்ட் மோடு. ஸோ லோ பவர் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கேன், என்ன செலக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ வந்து நான் வந்து பார்ப்போம். நான் வந்து இப்போ ஆப்டிமைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வைக்கிறேன். ஸோ வந்து எப்படி இருந்தாலும் நம்ம வந்து இது அக்ரி கொடுத்து தான் ஆகணும். பை செலக்டிங் அக்ரி யூ ஆர் கன்ஃபார்மிங் தட் யூ ஆர் ரீட் த ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம எப்படியும் அக்ரி கொடுத்து தான் ஆகணும். ஸோ கண்டினியூ கொடுத்தாச்சு. Update the system software to use network features and get the most out of your PS5. So do this later இருக்கு. ஸோ அப்டேட் பண்ண சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து என்ட்ரு பண்ணுறதுனால ஸோ நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து அப்புறம் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலாக இப்போயே அப்டேட் பண்ணிடுறேன். கண்டினியூ. The PS5 system software will be updated. Your PS5 will restart and start the update. ஸோ வந்து இதில் வந்து நம்ம அப்டேட்டோட டீட்டெயில்ஸ் என்னன்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ கேன்சல் ஸோ அண்ட் அப்டேட். ஸோ கோயிங் வித் அன் அப்டேட். ஸோ டவுன்லோடிங் தி அப்டேட்டட் ஃபைல். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 868 MB இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகுது. ஸோ வந்து இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரிங் டு இன்ஸ்டால். ஸோ பார்த்தீங்கன்னா டோன்ட் டர்ன் ஆஃப் யுவர் PS5 if a disk is inserted, don't eject it. ஸோ வந்து PS5 வந்து ஆஃப் பண்ண வேணாம் சொல்கிறாங்க. அண்ட் நம்ம வந்து டிஸ்க் போட்டுருந்தால் வந்து டிஸ்க் வந்து எஜெக்ட் பண்ண வேணாம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து டிஸ்க் போடலை. ஸோ அதனால் நமக்கு இந்த வந்து சொல்லுங்கள். To get started while you are waiting, access this website on your smartphone by scanning the code or entering the URL below. Restarting your PS5. So பார்த்தீங்கன்னா system software update, please wait. Okay, so வந்து installing. ஸோ நிறைய முறை இன்ஸ்டால் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ வந்து கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் லைட் எரிஞ்சது. பார்த்தீங்கன்னா லைட்ஸ் நமக்கு தெரியுது. ஸோ ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சவுண்ட் எஃபெக்ட் பார்க்கலாம். ப்ளஸ் தி PS பட்டன் ஆன் யுவர் கண்ட்ரோலர். ஸோ கண்ட்ரோலில் இருக்க PS பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரெஸ் பண்ணுறோம். நியூ வெர்ஷன் ஆஃப் தி வயர்லெஸ் கண்ட்ரோலர் டிவைஸ் சாஃப்ட்வேர் இஸ் அவைலபிள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாஃப்ட்வேர் வந்து வயர்லெஸ் கண்ட்ரோலர் நம்ம கண்ட்ரோலருக்கான சாஃப்ட்வேர் வந்து ஒன்று இருக்குது. அதை அப்டேட் பண்ணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ ரிமைண்ட் மீ லேட்டர் அண்ட் அப்டேட் நவ் கேட்குது. ஸோ நான் வந்து எல்லாமே இப்போயே அப்டேட் பண்ணிடுறேன். எதுவுமே ரிமைண்ட் வேணாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம கன்சோலை வந்து இது இன்சர்ட் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் டைம் வந்து ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்னும் போது சாஃப்ட்வேர் எல்லாமே அப் டு டேட் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு நல்லது. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் எந்த ஒரு லேகும் இல்லாமல் ப்ளே ஆக முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா இந்த லைட் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ ப்ளூ கலர், ஆரஞ்ச் கலர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன். ஓகே, சைன்இன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சைன்இன் மேனுவலி இருக்குது. அண்ட் யூ கேன் ஆல்சோ யூஸ் PlayStation ஆப் டு ஈஸிலி சைன்இன். பார்த்தீங்கன்னா நான் வந்து வெரிஃபை பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி வெரிஃபைட். ஸோ ப்ளீஸ் வெயிட். ஸ்டே சைன்இன் ப்ரோக்ரஸ். ஓகே. ஸோ உள்ளே போகிறதுக்கே நமக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷனே வந்து கொஞ்சம் நிறைய பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்படா கேம் விளையாடுவோன்னு இருக்குது. பட் அது முன்னாடி
முன்னாடி இதெல்லாம் பண்ணால் தான் நம்மளோட அக்கௌண்ட்டும் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ ப்ரொடெக்ட் யுவர் அக்கௌண்ட் வித் an extra layer of security. Nandu, yes, your account is ready to use. Account creation completed. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மீடியா ஆப்ஸ் நம்ம வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பாட்டிஃபை வேணாம், ட்விட்ச் வேணாம், நெட்ஃப்ளிக்ஸும் வேணாம். ஸோ யூடியூப் அண்ட் அமேசான் ப்ரைம் இருக்குது. ஸோ நமக்கு இப்போதைக்கு அமேசான் ப்ரைமும் வேண்டாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லோட் ஆகிடுச்சு, நம்ம உள்ளே என்டர் ஆகிட்டோம். ஸோ உங்களுக்கு சவுண்டு தெரியும் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது நீங்கள். ஸோ வந்து ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோர் இருக்குது. ஸோ அடுத்து பிளேஸ் ஆஸ்ட்ரோ ப்ளே ரூம் ஃபுல் கேம் இருக்குது ஃப்ரீயாக. ஸோ அடுத்து ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸோட இருக்குது. ஸோ மீடியா கேலரி இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் ஃபேக்ட்ரி ஸ்டூடியோன்னு ஒன்று இருக்குது, ரிமோட் பிளே இருக்குது அண்ட் கேம் லைப்ரரி. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்ட்ரோ ப்ளே ரூம் வந்து இதில் டிஃபால்ட்டாகவே வந்து இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து ஃபுல் கேம் ப்ளே பண்ணுவோம். ஸோ ப்ளே. ஸோ பார்ப்போம் நம்ம கண்ட்ரோலர் வந்து எந்த அளவுக்கு எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு இதுக்கு தான் தெரியும். சோனி என்டர்டைன்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக ஹோம் தேட்டர் வச்சுருக்கோம், அதனால சவுண்ட் எஃபெக்ட் நமக்கு நல்லா இருக்குது. ஸோ வைப்ரேட் ஆகுது. ஸோ கண்ட்ரோலர் வந்து இப்படியே வைப்ரேட் ஆகுது, உள்ளே யாரோ இருக்கிற மாதிரி வைப்ரேட் ஆகுது. சரி பக்கத்து பட்டன் இதில் வந்து கிளிக் பண்ணும்போது எனக்கு இங்கே வைப்ரேட் நல்லா தெரியுது. ஸோ என்னோட கையில் அந்த வைப்ரேஷன் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஒரு 3D எஃபெக்டில் வந்து ஸோ வைப்ரேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து வைப்ரேட் ஆகுது, நல்லா இருக்குது, எஃபெக்ட் நல்லா இருக்குது. ஸோ இப்போ அந்த லைன் வந்தது, அந்த இது எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோலரில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே வந்து கண்ட்ரோலர் செம்மையாக இருக்குது. ஸோ வைப்ரேஷன் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ வந்து பின்னாடி வந்து அடாப்டிவ் ட்ரிகர்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு எனக்கு தெரியல. ஸோ ஒவ்வொரு முறை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு அந்த எஃபெக்ட் வருது. ஓகே நெக்ஸ்ட். ஸோ அந்த டச் பேட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம வந்து கீபேட் எதை வேணாலும் டச் பேட் யூஸ் பண்ணிக்கலாம். மோஷன் சென்சார். ஸோ நம்ம இப்படியே வந்து இப்போ கார் ஓட்டும் போது எதுக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன்ஸ் எதுவுமே நான் இப்போ ப்ரெஸ் பண்ணல, ஜஸ்ட் நான் இங்கே என்னோடய கண்ட்ரோலரை வந்து ஷேக் பண்ணுறேன், அதுக்கு தகுந்த மாதிரி அது அங்கே ஷேக் ஆகுது. ஸோ அந்த மைக்ரோஃபோன் நான் ஓதும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த எஃபெக்ட் தெரியுது நல்லா. லெட்ஸ் கோ. ஸோ பார்த்தீங்கன்னா PS5 ஃபைனலி நம்மளோட PS5 வந்திருக்கு. ஸோ வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு குட்டி கேம் பிளே பார்ப்போம் நம்ம கண்ட்ரோலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ மூமெண்ட்டுக்கு வந்து மூமெண்ட் ஜம்ப் பண்ணுறதுக்கு ஸோ டபுள் டேப் பண்ணால் வந்து நம்ம கீழே ராக்கெட் மாதிரி வரும் போல். ஸோ நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு முறையும் அந்த எஃபெக்ட் தெரியுது. ஸோ டபுள் டேப். ஸோ நமக்கு இதில் வைப்ரேஷன் எல்லாமே ஒவ்வொன்றுமே அங்கே ஜம்ப் பண்ணுறது,
ஸோ லேண்ட் ஆகுது எல்லாமே நமக்கு வைப்ரேஷன் நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அந்த பட்டன் மேலே குதிக்கும் போதெல்லாம் நம்ம கை மேலே அந்த ஆஸ்ட்ரோ ஜம்ப் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து வைப்ரேஷன் நம்மளால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போ அதை பிடிச்சி இழுத்துன்னு வர எல்லாமே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. வைப்ரேஷன் இதில் எல்லாம் நல்லாவே வருது. கை தாங்கல, கை பிடிச்சி பாருங்க, எதுவும் அழுத்தாதீங்க. அது வரும்போது வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஸோ கை வைப்ரேஷன் தெரியுதா? ஸோ நம்மளே அதை பிடிச்சி இழுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கோவக்காரனாக இருக்கும் போல. ஜம்ப் பண்ணும்போது எல்லாமே நமக்கு அந்த வைப்ரேஷன் தெரியுது. விஷ்ணு யூடியூபா எனக்கு கை மட்டும். ஸோ வந்து அதை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் பண்ணி இது வந்து பேக் சைடு வருது. பேக்கில் வா. ஸோ வைப்ரேஷன் கையில் தெரியுதா? தெரியுதுல்ல? ஸோ ஜம்ப் பண்ணுறது இது டபுள் டைம் ஸ்டார்ட் பண்ணி அந்த வைப்ரேஷன் தெரியுதுல்ல? நம்ம பார்ப்போம், கேம் விளையாடுவோம். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம ஆஸ்ட்ரோ கேம் பிளே வந்து பார்த்துருக்கோம் முடிஞ்ச வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விளையாடிருக்கோம். நான் சிடிலாம் இது பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு கேம் பிளேவோ இல்லை அடுத்த ஒரு லைவ்லேயோ பார்க்கலாம். ஆக்சுவலாக லைவ் போடலாம் அப்படின்னு தான் ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் நான் அன்பாக்சிங் அப்பயே வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிடி வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சிடி வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். லைக் ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மோரல்ஸில் வந்து நான் வந்து ஸ்பைடர்மேன் கேம் ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அல்டிமேட் எடிஷன் தான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரீமாஸ்டர்டும் வந்து ஸோ இதிலே வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அல்டிமேட் எடிஷன் வாங்கினதுனால நமக்கு ஒரு ஸ்பைடர்மேன் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அங்கே ஷாப்லேயே. ஸோ இது என்ன பேட்ச் எப்படி யூஸ் பண்ணுறது தெரியல, சும்மா சின்ன பசங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளே கூட என்ன வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஸ்பைடர்மேன் லோகோலாம் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 4 பேட்ச் இருக்குது. ஸோ ஸ்பைடர்மேன் பேட்சஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த ஸ்பைடி அப்புறம் அவரோட மாஸ்க் அந்த மாதிரி இருக்கிற பேட்சஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு கேம் வாங்கியிருந்தேன். ஸோ FIFA 21 வாங்கியிருந்தேன். ஸோ ஃபுட்பால் கேம்ஸ்லாம் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து FIFA 21 ஸோ வாங்கியிருந்தேன். ஸோ பார்ப்போம், நம்ம 2 கேம் பிளேயும் பண்ணிவிட்டு ஸோ பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்பைடர்மேன் தான் எப்படி விளையாட போகிறேன். ஏன்னா ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்பைடர்மேன் விளையாடிட்டு நம்ம அடுத்து வந்து FIFA 21 விளையாடுவோம். மேபி பார்ப்போம், நான் லைவ் போடலான்னு இருக்கேன். ஸோ லைவ் வந்து நான் கண்டிப்பாக பார்க்கலாம்.